இவங்க சார் வந்து மகேஷ், இவங்கெல்லாம் புதிதாக வந்திருக்கிறாங்க ரைட்டுங்களா. இது வரைக்கும் அவங்க இணையில, ஆனால் புதிதாக வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் ஒருத்தராக ஸ்டீஃபன். ஓகே ஓகே சார். புதிய நபர்கள் இருக்காங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு லாபம் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் முதல் கேள்வி. இந்த எப்படி லாபம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்டிங் மெக்கானிசத்துல தான் வந்து கொடுக்குறாங்க. மின்டிங் மெக்கானிசம் அப்படின்றது இந்த ட்ரெஸரி பேலன்ஸ்ல வந்து ஒரு எல்ஜிஎன்எஸ் ஈக்குவல் டு ஒரு டாலர் ஈக்குவல் டு ஒரு எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அருணா மேடம் வந்து அவங்க பிளான் ப்ரெசன்டேஷன்ல சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு $20 வேல்யூல இருக்கிற ஒரு எல்ஜிஎன்எஸ் வாங்கினோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எல்ஜிஎன்எஸ் பை பண்ணி கொடுத்துரும். மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20 எல்ஜிஎன்எஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெஷரியில் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டில் போய் பை பண்ணுறோம். மார்க்கெட்டில் பை பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெஷரி பேலன்ஸ் சேராது. அதுக்கு வந்து பாண்டிங் பாண்ட் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் இருக்குது. எல்பி பாண்டு, ஸ்டேபிள் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இது மூலியமாக நம்ம வாங்கும் பொழுது நம்ம பார்க்க முடியும். எப்பயுமே பாண்ட் வாங்க முடியுமானா கிடையாது. எப்போ ப்ரைஸ் லோ ஆகுதோ, லோ ப்ரீமியம் வருதோ அப்போ வந்து ஹை டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஓப்பன் ஆகும். அப்போ பாண்டில் நம்ம வாங்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு லாங் டேர்மில் ட்ரெஷரியோட பேலன்ஸ் அதிகமாகி ட்ரெஷரி வந்து மார்க்கெட்டை ஏஎம்எம் அப்படின்ற மெத்தடில் வந்து கண்டினியூவாக அது வந்து பை பண்ணுது. அதை நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஜஸ்ட் லைக் வந்து நான் வந்து இப்போ என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். என் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் டூல் அப்படின்ற ஒரு ஆப்பை நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் டூல் டெக்ஸ்ட் டூல்ல வந்து நம்ம எல்ஜிஎன்எஸ் அப்படின்னு சொன்னா டேரக்டா எல்ஜிஎன்எஸ்குள்ளே போயிடும். ஓகேங்களா. வாங்கினஸ் எல்ஜிஎன்எஸ் இப்போ ப்ரெசன்ட் ப்ரைஸ் வந்து இங்கே கிடைச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கேப்பு லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா 405. ஓகேங்களா. ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 1.8 மில்லியன் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. சர்க்குலேட்டிங் சப்ளை, மார்க்கெட்டிங் சப்ளை ரெண்டுமே வந்து இருக்கு. டோட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை இங்கே வந்து 683 மில்லியன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளையும் 683 மில்லியன் 4.3. அப்போ வந்து பர்டிகுலராக எந்த ஒரு இடத்துலையும் ஹோல்ட் ஆகலை, எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கு அப்படின்றது தான். ஒவ்வொரு டைம் லிக்யூடி அதாவது மின்டிங் ஆகிறது இமீடியட்டாக வெளியே வந்துடுது மார்க்கெட்டுக்கு அப்படின்றது தான் வந்து இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. மார்க்கெட் கேப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 4.2 மில்லியன் வந்து இருக்குது. இங்கே வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24 hours வால்யூம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டாலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இதில் நீங்கள் ஃபுல்லாக சர்ச் பண்ணியும் படித்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னன்னா இப்போ எவ்வளோ பை நடந்துட்டு இருக்கு, செல் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து யார் யார் பை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ மார்க்கெட்டில் புதிதாக வந்தவங்க மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். என்னன்னா இப்படி ப்ரைஸ் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா ப்ரைஸ் குறைஞ்சிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு நிறைய இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு நான் போடுறேன் மின்டிங்கில் இவ்வளோ காயின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க சார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் ஆஃப் த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காயினை வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் அது ரேட்டே இல்லாமல் போயிட்டு மார்க்கெட்டில் காயின் மட்டும்தான் இருக்கும், ஆளுக்கு ப்ரைஸ் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அங்கே வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசமோ அல்லது பை பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனோ எதுவுமே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெக்கானிசம் வந்துட்டு
ஒரு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் நடக்கும். நிறைய வந்து முதல்ல உள்ள வரவங்களுக்கு அதிகமாக ரிவார்டு வந்துட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு வெளியே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர காயினோட அளவுக்கும் வெளியே போகிற காயினோட அளவுக்கும் அதிகரிக்கும் பட்சத்தில் மேட்சிங் ஆகாமல் ப்ரைஸ் டவுன் ஆகும். எல்லாருமே ஃபியரில் செல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதே சாரி லோட் ஆக மாதிரி இதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே சாரி வெளியே போயிடுச்சு. ஷேர் பண்ணிடுறேன். ஓகே ஒரு நிமிஷம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையிங் மெக்கானிசம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் பை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத பை பண்ண விஷயத்த மட்டும் நம்ம பார்க்குறோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்து லோடாகி வரணும். ஆட் ரிமூவ் ரெண்டையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பை அப்படின்ற ஒரு இது மட்டும் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பை தான் காட்டும். யார் பை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத காட்டும். ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6.19 பை பண்ணியிருக்காங்க. எத்தனை $3.30 பை ஆயிருக்கு. 49 டாலருக்கு பை பண்ணியிருக்காங்க. $105 பை பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இப்படி வந்து பை நடந்துகிட்டே இருக்கு. இந்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபிலா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டாலர். $1 கம்மியாக பை பண்ணுறவங்க. இது $1000 கீழே பண்றவங்க. ஃபிஷ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா $5000 $1000 டு $3000 பை பண்றவங்க. டால்பின் அப்படின்றவங்க $3000 இருந்து $10,000 வரைக்கும் பை பண்றவங்க. இந்த வேல்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த மார்க்கெட் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் யாருனால வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது, அவங்க யார் பை பண்றா அப்படின்றது பார்த்தீங்கன்னா யார் அதிகமான பையிங்ல இருக்காங்களோ அவங்க தான் அந்த மார்க்கெட்டை பை பண்றாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம வேல்ஸ் அப்படின்றவங்கள எத்தனை பேர் பை பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது லோட் ஆகட்டும். ஜஸ்ட் மினிட். ஓகே வேல்ஸ் வந்துருச்சு. சாரி பழையபடி பட்சில் இருந்து போயிடுச்சு. இந்த வேல்ஸ் ஹிஸ்டரியில பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $20,000 $25,000 பார்த்தீங்கன்னா இப்போ கூடல பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்ல நடந்திருக்கு. ஒரு 13ஆம் தேதி இப்போ 16/26 அப்படின்னா 4:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை நடந்திருக்கு. எவ்வளவு ரூபாய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,10,000 USDTக்கு வந்து பை நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஹெவி பை. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11,000 14,000 12,000 USD 26,000 USD 26,000 USD அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 36,000 அப்படிதான் இருக்கு. 42,000 இந்த மாதிரி தான் இருக்கு வேல்ஸ் பை. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு கீழே நடந்திருக்கு. அதே நேரத்துல 4,16,502.11 USDக்கு வந்து ஒரு பெரிய பை நடந்திருக்கு. அந்த பை என்ன எதிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம். அதே போர்ஷன்ல அப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டெத்தரோட வேல்யூக்கு
இடிஹெச் டெத்தர் காயின் இது இடிஹெச் சொல்றோம்ல, எத்திலியம் காயின், எத்திலியமோட வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 135 எத்திலியம் வேல்யூக்கு பை பண்ணியிருக்காங்க. பை பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட அதோட வேல்யூ பாருங்க. அதாவது அதோட மேக்கர் அப்படின்னு வருது பாத்தீங்களா. மேக்கர் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து இது பண்ணவங்க, அதாவது வந்து வாங்கினவங்க. மேக்கர் அப்படின்றவங்க வாங்குறவங்க, அவங்க தான் மார்க்கெட்டை உருவாக்குறாங்க. சரிங்களா. மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க, வாங்கி மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஸ்கிரீன் வெளியே வெளியே போயிடுது. ஓகே, இப்போ மார்க்கெட்டை மூவ் பண்றவங்க மார்க்கெட்டை போன 97C4 அப்படின்ற வேலட் அட்ரஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ பிரசன்ட்ல ஒரு பை நடந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு பை நடந்திருக்கு. 4,10,000 16,26க்கு நடந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா 4,10,000, இப்போ 4,18,000. ரெண்டுமே பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து சேமா தான் இருக்கும். இப்போ வந்து 97C4 மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா 131 எட்டிலும் நடந்திருக்கு. அதுவும் 97C4. இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு ஆப்ஷன் தெரியுது பாத்தீங்களா. அதை நீங்க டச் பண்ணோம்னா அது பாட் ஆர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அது எப்படின்னா இண்டிவிஜுவலா பை பண்ணல, ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட அடிப்படையில ஒரு பாட்ல பை பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 974 பாட் படி பை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிகான் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலரை நம்ம டச் பண்ணோம்னா இது நேரா வந்து ரீடைரக்ட் பண்ணுது பாலிகானுக்கு. என்ன நடந்திருக்கு அந்த ஹேஷ்ல, என்ன நடந்திருக்கு அந்த பர்டிகுலர் இது டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,17,785.38 தாய்க்கு 63,216 எல்ஜிஎன்எஸ் வந்து என்ன இருக்கு, ஸ்வாப் ஆயிருக்கு. எங்க குயிக் ஸ்வாப்ல அப்படின்றது வந்திருக்கு. அதோட டிரான்சாக்ஷன் ஹேஸ், அதோட பிளாக் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது ஹைட்ல வந்து பிளாக் அதை இதுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 13 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த ஆப்ஷன். அப்படிங்கிற 13 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதுல நமக்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃப்ரம் அப்படின்றது 97C4. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்குது இன்ட்ராக்ட் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணுதுன்னா இன்ட்ராக்ட் பண்ணிருக்கு. எதோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்குன்னா 15C3 அப்படின்றது இந்த ஒரு கான்ட்ராக்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட உதாரணத்துக்கு இது மேல தொட்டீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு காட்டும், இது கான்ட்ராக்ட்னு காட்டும். ஓகேங்களா. இப்போ கான்ட்ராக்ட் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னன்னா இதுதான் நம்மளோட ட்ரெஸரி கான்ட்ராக்டோட அட்ரஸ். இதை நீங்க போய் ஆரிஜின்ல போய் செக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ட்ரெஸரி கான்ட்ராக்டோட அட்ரஸ். அப்போ எப்பெல்லாம் காயின் கீழே வருதோ வர வர என்ன பண்ணுதுன்னா இதை அக்குமுலேட் பண்ணி என்ன பண்ணுது, இது ட்ரெஸரிக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிறது. சரி, இந்த ஃபண்ட் எப்படி சார் மேனேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம பாண்டை வாங்க வாங்க ஆட்டோமேட்டிக்கா காயின் கீழே வர வர இது பை பண்ணிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் இந்த ஆப்ஷனே. சார்ஜர் ஓகே, ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இதோட இன்னி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ERC20 அப்படின்றது. ERC20 அப்படின்னா என்னன்னா அந்த பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் செயின்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஃபுல் டீடைல்ஸுமே, இந்த கான்ட்ராக்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்குன்ற டீடைல்ஸ் வரைக்குமே இதுல இருக்கும். நம்ம உள்ள போய் பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஜிஎன்எஸ்ல பாண்ட் ஓப்பன் ஆகும்போது அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல எப்போ ப்ரைஸ் எல்லாம் குறையுதோ அப்போ பாண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுக்கும். அது வந்து எல்பி பாண்டை பத்தின சின்ன டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துறேன். இதை பத்தின டீடைல்ஸ் வந்து நான் உங்க லேட்டஸ்டா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் லைக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்ஜின்குள்ள போலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் சொல்லிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எல்லாமே இருக்குது. ஸ்டேக்கு, டேஷ்போர்டு, ஸ்டேக்கிங்கு, பாண்டுன்னு இருக்குது. இதில் லாங் டேர்ம் எல்பி பாண்ட் இருக்குது, லாங் டேர்ம் ஸ்டேபிள் பாண்டு இப்படி சொல்லி ரிவார்ட் பூல் எல்லாமே இருக்குது. இந்த லாங் டேர்ம் எல்பி பாண்டில் நம்ம வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ 60 நாளைக்கான பாண்ட் இருக்குது, 30 நாளைக்கான பாண்ட் இருக்குது, 120 நாளைக்கு, 360 நாளைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்ஜிஎன்எஸ் தாய் பாண்ட் வந்து 600 நாள் பாண்ட் இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு ரேட் வந்து $606.19 இருக்குது. இதுல நம்மளுக்கு இப்போ அந்த 600 நாள் பாண்ட் 21% வந்து கொடுக்குது. ஆக்சுவலா வந்து $8 இருக்கும் பொழுது இது 29% கொடுத்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்ஜிஎன்எஸ் தாய் எல்பி பாண்டு 360 நாளைக்கு இருந்தது. இன்னைக்கு அது எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குதுன்னா 1.15% தான் அது வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குது. ஏன்னா இது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஓப்பன் ஆகும்போது $8 அந்த சம்திங் இருக்கும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா $10 வரைக்குமே வந்து 10% வரைக்குமே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தது. இப்போ என்ன பண்ணுது, இந்த பாண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா -0.4 வந்து கொடுக்குது. நீங்க வந்து இப்போ இதே வந்து தாய் பாண்ட் 240 நாளைக்கு வாங்கினீங்கன்னா இப்போ காயினோட பிரைஸ்ல இருந்து நம்ம கூட கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா இப்போ காயினோட பிரைஸ் வந்து 206.19 இருக்கு. பட் ஆனா நீங்க 240 நாளைக்கு நான் பாண்ட் வாங்க போறேன்னா நீங்க 0.4 இருக்கு. அப்போ வந்து பாண்ட் க்ளோஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாண்டு முதல்ல ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து பாண்டை வந்து மார்க்கெட்ல அந்த எல்ஜிஎன்எஸ் மார்க்கெட்ல வித்துட்டு பாண்ட் வந்து எல்பி பாண்ட்ல வந்து பண்ணும்போது ட்ரெஸரியில பை ஆகுது. ட்ரெஸரி பை நடக்கும்போது மார்க்கெட்ல பையிங் கம்மியாகுது. ஆனா எல்லாருமே செல் பண்ண கீழே வர வர என்ன பண்ணுதுன்னா பாண்ட் அதை பை பண்ணிக்குது. அப்போ இங்க வந்து 2 விஷயம் நடக்குது. செல் பண்ணா பை பண்றதும் அந்த மாதிரி 2 விஷயமும் நடக்குது. இப்போ ஓவரால் பாண்ட் க்ளோஸ் ஆன உடனே எல்லாமே டோட்டல் பையுமே வந்து மார்க்கெட்ல வரும் பொழுது ட்ரெஸரியும் பை பண்ணோம், பீப்புளும் பை பண்ணும்போது ரெண்டு இதுமே ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்குது. இப்போ எல்பி பாண்ட் போடும்போது 21% கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் போட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 நாள் ஸ்டேக் பண்ணா 600 நாளைக்கு எனக்கு மொத்தமா எனக்கு என்னோட இது வந்து லாக் ஆயிடுமா சார் அப்படின்னு கேட்டா அப்படி லாக் ஆகாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு 600 எல்ஜிஎன்எஸ் இப்போ கணக்குக்காக சொல்றேன். 600 எல்ஜிஎன்எஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு போர் டேக்கு ஒரு எல்ஜிஎன்எஸ் 600 டிவைடட் பை போர் டேக்கு ஒரு எல்ஜிஎன்எஸ் வந்துடும் உங்களுக்கு. டிவைட் பை 600 அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு எல்ஜிஎன்எஸ். நமக்கு 8 மணி நேரத்துக்கு ஒருக்க ரிவார்டு தான். ரீபேஸ் வந்து 8 மணி நேரத்துக்கு ஒருக்க ஆகிறதுனால இப்போ ஒரு எல்ஜிஎன்எஸ் டிவைடட் பை 3 டைம்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா 3.33 எல்ஜிஎன்எஸ் வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒருக்க நான் 600 எல்ஜிஎன்எஸ் நான் ஸ்டிக் பண்றேன்னா ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒருக்கையும் எனக்கு 0.33 எல்ஜிஎன்எஸா எத்தனை நாளைக்கு 600 நாளைக்கு எனக்கு வந்துடும். இப்போ 600 நாளைக்கு வரும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எவ்வளவு ரிவார்டு வருதோ அந்த ரிவார்டு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு 100 எல்ஜிஎன்எஸ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து எவ்வளவு பண்ணணும், $61 கொடுக்கணும். $61 கொடுத்தேன்னா எனக்கு 100 எல்ஜிஎன்எஸ் தான் நான் பை பண்ணுவேன். ஆனா அதே 100 எல்ஜிஎன்எஸ் இந்த பாண்ட்ல நான் 600 நாள் பாண்ட்ல பை பண்ணேன்னா எனக்கு 121 எல்ஜிஎன்எஸா கிடைக்கும். ரிவார்டும் அந்த 20 எல்ஜிஎன்எஸ்க்கு சேர்த்து கிடைக்கும் பொழுது நார்மலா கிடைக்கிறத விட 22% எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ட்ரெஸரி பாண்ட்ல நம்ம பண்றதுனாலதான் நம்மளுக்கு லாங் டேர்மா போகும். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, கம்பெனி எத்தனை நாளைக்கு சார் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க புரியாதவங்க. பட் ஏன்னா இங்க வந்து ஓனர் இல்லாததுனால ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே இல்லாதனால இது ஒரு கம்பெனி கிடையாது. இது ஒரு 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கிற விஷயம். இந்த 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஒன்னோட ஒன்று தொடர்புடைய ஒரு 7 மெக்கானிசம் இருக்கு. ஃபிளைவீல் மெக்கானிசம் சொல்லுவாங்க. அதாவது ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் லோ ப்ரீமியம், அப்போ அதிகமான டிஸ்கவுண்ட்ல வந்து பாண்ட் ஓப்பன் ஆகும். பாண்ட் அதிகமாக முடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட் குறைஞ்சிட்டே வந்துடும். டிஸ்கவுண்ட் குறையும் போது ட்ரெஸரியோட வேல்யூ அதிகம் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரெஸரி பை பண்ண ஆரம்பிச்சு ப்ரைஸை மேலே கொண்டு போகும். இந்த மாதிரி ஒரு 7 மெக்கானிசம் ட்ரெஸரி பேலன்ஸ், ட்ரெஸரி பாண்டு, டர்பைன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 7 மெக்கானிசம் ஃபிளைவீல் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இந்த ஃபிளைவீல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மோட்டார்ல ஒரு வீல் பொருத்திருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மோட்டருக்கும் அதுக்கும் எது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரியாது. பட் ஆனா சாஃப்ட்ல ஒர்க் பண்ணி அது ஒரு மிஷினை ஓட வைக்கிறதோ எதோ பண்ணிட்டு இருக்கும். ஆனா அந்த ஃபிளைவீல் தனியா ஓடிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு எனர்ஜியை வீண் பண்ணாம அது என்ன பண்ணணும்னா அந்த ஃபிளைவீல் வாங்கி வச்சுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கும். இதான் ஃபிளைவீல் மெக்கானிசம் சொல்ற மாதிரி. அப்போ ஒரு பவர் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிளைவீல் ஆட்டோமேட்டிக்கா அதை பவர் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி தான்
இது ஒவ்வொரு கான்ட்ராக்டும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால இப்போ இங்க விஷயம் என்னன்னா இது யாருக்கு ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது யாரெல்லாம் பாண்டில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ, அதாவது லாக்டு எல்ஜிஎன்எஸ்க்கு மட்டும்தான் இங்கே ரிவார்டு ஜென்ரேட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்ஜிஎன்எஸ்க்கு பிரிச்சு, இப்போ ஸ்டேக்டு எல்ஜிஎன்எஸ்க்கு பிரிச்சு அனுப்பப்படுது. அப்படின்னும் போது எவ்வளோ எல்ஜிஎன்எஸ் லாக்டில் இருக்கு அப்படின்றத பொறுத்து, அப்போ 600 நாளைக்கு எல்ஜிஎன்எஸ் லாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த 600 நாளைக்கு இந்த ரிவார்டு வர வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ண போகுது, 600 நாளைக்கு ஃபங்க்ஷன் ஆக போகுது. அப்போ கம்பெனி எத்தனை நாள் தான் இருக்கும்னு கேட்குறவங்களுக்கு கேள்வி, யாரெல்லாம் பாண்ட்ல 600 நாள் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 600 நாள் இருக்கு. மற்றவங்க எல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க எவ்வளவு நாள் நீங்க வச்சிருக்க போறீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபண்ட் லாக் ஆக்குறது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 16 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க எப்போ வேணாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்றதுனால கம்பெனி எப்போ சார் மூடுவாங்கன்ற கேள்விக்கே பதிலே கிடையாது. ஏன்னா உங்களோட பணம் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க எப்போனாலும் எடுத்துட்டு போகலாம். பட் ஆனா பாண்டு போடும்போது இந்த கான்ட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட 600 நாளைக்கு இப்போ ஓப்பன்ல இருக்கு. இப்போ இன்னையில இருந்து 600 நாள், நாளைக்கு பாண்டு போடுறவங்களுக்கு அதுல இருந்து 600 நாள், நாளை கழிச்சு போடுறவங்களுக்கு அதுல இருந்து 600 நாள் அப்படின்னும் போது இந்த பாண்டு எப்போ முடியுதோ அப்போ வரைக்கும் திருப்பி அகைன் பாண்டு ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும், திருப்பி அதே மாதிரி. அப்போ ஒவ்வொரு தடவையும் பாண்டு 2 பாண்டு ஓப்பன் ஆகும். எல்பி பாண்டு இருக்கு, அதே மாதிரி ஸ்டேபிள் பாண்ட் இருக்கு. இப்போ இந்த ஸ்டேபிள் பாண்டை பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டேபிள் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா -2 எத்தனை -2 -7. அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இப்போ நீங்க வாங்குவோம்னா யாராவது இந்த பாண்டெல்லாம் மேலே போறப்ப டிஸ்கவுண்ட் கொடுக்கும். மேலே போறப்ப காயினோட பிரைஸ் மேலே போறப்ப டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த பிரைஸை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இந்த மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீபேஸ் மெக்கானிசம் சொல்லக்கூடிய ஸ்டேக்கிங் ரிவார்டு ஃபங்க்ஷன்லையும் இந்த மாதிரியான ஃப்ளைவீல் மெக்கானிசம் ஒரு பாண்ட் மெக்கானிசம் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கிடையாது. அது வந்து நம்ம ஆர்ஜின் எல்ஜிஎன்எஸ்ல மட்டும்தான் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம்ல இந்த ப்ராசஸை கொண்டு போக போகுது. இது எப்படின்னா எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற ஒரு காயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ண ஒரு காயின் இருக்கும். இப்போ உள்ள ஒரு கம்யூனிட்டியில் யார் வருவா, லாபத்துக்காக தான் உள்ள வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்டேக் பண்ணுவாங்க, ஒரு டாலரை எல்ஜிஎன்எஸ் பண்ணுவாங்க. அந்த எல்ஜிஎன்எஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாண்டு மற்ற விஷயங்கள் பண்ணி மின்டாகி அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அந்த ப்ராஃபிட் பேனிங் மெக்கானிசத்தில் வந்து ஒரு ஸ்டேபிள் காயினாக மாறும். எப்படி வந்து ஒரு கோல்டை மீன் பண்ணி அதை வந்து ஒரு பணத்தோட மதிப்பா மாத்துறாங்களோ அதே மாதிரி இந்த எல்ஜிஎன்எஸ் வெளியே வர விண்டாகிற எல்ஜிஎன்எஸ் ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்ற ஒரு விஷயத்த மாறும். ஸ்டேபிள் காயின் ஏ இப்போ இந்திய பணமாவே நம்ம வச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ரூபாயா வச்சுட்டே இருந்தா நம்மளுக்கு அது மதிப்பு கூடுமான்னு கேட்டா மதிப்பு கூடாது. இப்போ அதை என்ன பண்ணுவோம், ஒரு லேண்டாவோ கோல்டாவோ ரியல் டைம் அசட்டா மாற்றும். இந்த ரியல் டைம் அசட்டா மாத்துறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு காயின் கூடணும் அப்படின்னா அதுக்கு அனிபி பிளாக் செயின்ல அனிபின்னு ஒரு காயின் வருது. இந்த அந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட ஒரு அதோட சர்க்குலேஷன்ல கிட்டத்தட்ட 2,10,00,000 காயின் ஆகும். அதே நேரத்துல எத்திலியமோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட அடிப்படையில ஒரு காயினே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பண்ணிக்க மாதிரியான ஒரு விஷயமும் அது யூட்டிலிட்டி யூஸ் ஆகுற மாதிரியான காயினாவும் இருக்கிறதுனால அது எப்படி ஒரு பிட்காயினை வாங்கி வச்சா வேல்யூ, ஒரு எத்திலியம் வாங்கி வச்சா வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ரியல் வேல்யூ அசல்ட்டா வாங்குறாங்களோ அதே மாதிரி அந்த காயினை வாங்குறதுக்கு இந்த ஏ காயின் தான் பயன்பட போகுது. அப்போ நார்மலா ஒரு காயின், அந்த காயினை வந்து கம்யூனிட்டிக்காக உருவாகிற காயின் ஸ்டேபிள் காயின் ஏவாகும். ஏ காயினை வச்சு ஒரு ரியல் வேஸ்ட் அசட்டா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி காயினாகவும் மாறும் பொழுது இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்ல ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் மெட்டாவர்ஸ் வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இது பத்தின ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ட கேட்டீங்கனாலும் தடுப்பாங்க. இதுல வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க கலந்துக்கும் போது இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.